ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் சாஃப்ட் சப்பாத்தி தான் என் ஸ்டைலில் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 2 கப்பு மைதா போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 1/2 கப் மைதா போட்டுக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு, இதுதான் மெஷர்மெண்ட்டு, நல்லா கேட்டுக்கோங்க. 2 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை மாவு, இதுதான் நாங்கள் பிசையத்துக்கு இப்போ எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ரேஷியோ ஏற்ற மாதிரி அதில் நல்லா நிறைய போடுறாண்டா போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா தண்ணி விட்டு, இந்த தண்ணி கொதித்த உடனே கொஞ்சம் பபிள்ஸ், ரொம்ப ஜீரா காசுற மாதிரி இல்லை, லைட்டாக பபிள்ஸ் வந்துடும். அதை நல்லா போட்டு பிசைங்க. பிசைஞ்சோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோ கிடைக்கும். இந்த சப்பாத்தி நீங்கள் உருட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் அதை நல்லா உருட்டி போட்டிங்கன்னா இந்த மாதிரி எழும்பும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக எப்படி பிரியுது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி நிறைய குயிக்கான ரெசிபீஸ் நம்ம இதில் பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் மேலும் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் பண்ணோம். அதுக்கெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.